ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பாடம் நீதிமொழிகள் 13:13. திருவாசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனே பலனடைவான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் கற்பனைக்கு பயந்து நடக்கும்போது உண்மையாகவே நாம் உயர்த்தப்படுவோம். யோசேப்பு தேவனுக்கு பயந்ததினால் உயர்த்தப்பட்டான். தானியேல் கட்டளைக்கு மதித்து கீழ்ப்படிந்ததினால் சிங்க கெபிகளில் இருந்து தப்பிக்கப்பட்டான், பாதுகாக்கப்பட்டான், காக்கப்பட்டான். அதே போலதான் கீழ்ப்படிதல் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், நம்மை காக்கும். அதற்கு மாறாக திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். சவுல் ராஜா தேவனுடைய கட்டளைக்கு முழுமையாக கீழ்ப்படியாமல் ராஜ்யத்தை இழந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரின் வார்த்தைக்கு கேளாமல் பாலைவனத்தில் அழிந்து போனார்கள். இந்த நல்ல நாளில் தேவன் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது உண்மையாகவே தேவன் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். God is word, life is manual என்று நாம் பார்க்கிறோம். ஒரு பொருளை நாம் வாங்கும் பொழுது அதற்கான மேனுவல் புக்கை நமக்கு தருகிறார்கள். அதை பார்த்து அந்த பொருளை பயன்படுத்தும் போது அந்த பொருளானது நீடித்த நாட்களும் அநேக பயனுள்ளதாக நமக்கு அமைகிறது. அதே போலதான் மனிதனுடைய வாழ்க்கையானது. தேவனுடைய கட்டளைக்கு நாம் எப்பொழுது கீழ்ப்படுகிறோமோ, வசனத்துக்கு நாம் எப்பொழுது கீழ்ப்படுகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையும் தடையின்றி ஆசீர்வாதமாக நம் வாழ்க்கையை வாழ முடியும். இன்று நமக்கான அழைப்பானது, நம் திருவசனத்தை கேட்கிறோமா, வாசிக்கிறோமா, அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வருகிறோமா என்பதை நாம் தியானிக்க வேண்டும். திருவசனம் என்பது கேட்பது மட்டுமல்ல, அதன் மூலமாய் நாம் மாற்றம் பெறுவதே ஆகும். திருவசனத்தை அலட்சியப்படுத்துகிற இடத்தில் நாசம் வரும், திருவசனத்தை மதிக்கிற இடத்தில் ஆசீர்வாதங்கள் பெருகும். இன்று நாம் தீர்மானிப்போம், கர்த்தரே, உமது வார்த்தையை நான் மதிப்பேன், உமது கட்டளைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று. கர்த்தாவே, உமது திருவசனத்தை அவமதிக்காத இருதயத்தை எங்களுக்கு தாரும். அதை அன்போடு பயன்படுத்த கீழ்ப்படித்து பணிவோடு வாழ்க்கையை நடத்த கிருபை தாரும். இந்த நல்ல நாளிலும் கர்த்தர் அமிதமான கிருபையை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.